இங்க ஒரு சிட்டில சுமித் என்ற ஒரு ட்ரெய்லர் இருக்கான். அவன் துணியை ஒழுங்கா தைச்சு தர மாட்டான்னு அப்பப்போ பொம்பளைங்கலாம் வந்து சண்டை போட்டு காசு தராம போயிடுறாங்க. இதனால கடை வாடகை கூட கொடுக்க முடியாம சுமித் கஷ்டப்பட, அப்போ அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்ததுக்காக அவனோட லாயரும் டெய்லியும் வீட்டுக்கு வந்து ஃபீஸ் கேட்க, இருந்த காசெல்லாம் ஜீவனாம்சத்துக்கே போயிடுச்சு. இனி எங்க லாயர் ஃபீஸ் தரதுன்னு இவன் சொல்ல, ஒழுங்கா ஃபீஸ் ரெடி பண்ணுன்னு லாயர் திட்டிட்டு போயிடுறான். அப்போ சுமித்தோட ஃப்ரெண்ட் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா இருக்கான். அவனோட ஒய்ஃப் கனடால பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணிருக்க, இவன் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு உடனே போனா பென்ஷன் அப்புறம் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காதுன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லி, நான் வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் எல்லாத்தையும் பக்கவா செட் பண்ணிட்டு வரேன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்றான். அந்த ஃப்ரெண்ட் சுமித்தை மீட் பண்ணி அவன் நிலைமையை சொல்லி, நீ எனக்கு பதிலா ஆஃபீஸரா நடி, என் சேலரியை நான் எடுத்துக்கிறேன், நான் நிறைய லஞ்சம் கிடைக்கும், அதை நீ வச்சுக்கோன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் யோசிச்சாலும் அவன் இருக்கிற நிலைமைக்காக சுமித் ஓகே சொல்லி, அப்புறம் அந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின அந்த ஊருக்கு போய் பார்த்தா ஆஃபீஸ்ல யாருமே இல்ல. உடனே இவன் பியூனை போய் கேட்க, அவன் இங்க எல்லாரும் அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு போயிருவோம்னு சொல்லி, நான் வெளியே ஐஸ்கோலா கடை வச்சிருக்கேன், சூப்பர்டென்ட் ஆஃபீஸர் புட்டிக் வச்சிருக்காங்க, மேனேஜர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாருன்னு சொல்ற. உடனே இவன் எல்லாரையும் முதல்ல கிளம்பி இங்க வர சொல்லுன்னு சொல்ல, அப்ப பக்கத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யற சிம்ரன் ஒரு டீச்சரை பார்த்து இவனுக்கு கிரஷ் வந்தது. அப்புறம் ஆஃபீஸ்ல எல்லாரும் வந்ததும், இனிமே அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு போக கூடாது, ஆஃபீஸ்ல ஒழுங்கா ஒர்க் பண்ணணும்னு சுமித் திட்டுறான். டெய்லரா இருந்த சுமித்துக்கு இப்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கிடைக்கிற ராஜ மரியாதையை பார்த்து ஒரே சந்தோஷமா இருக்கான். அப்புறம் அவனுக்கு வீட்டு சமையலுக்கு ஆள்லாம் பார்த்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த வாழ்க்கையை விட்டுட்டா நீ கனடா போய் வேலை பார்க்க போறேன்னு கேட்க, அதுக்கு அவன், அது ஏன் பிரச்சனை, நீ அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு ரூமுக்கு வந்து தூங்கிடு, எதுவும் சொதப்பிடாதுன்னு சொல்றான். ஆனா லஞ்சம் இல்லாம எப்படி நமக்கு காசு வரும்னு சுமித் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சின்ன சின்ன டீ கடைக்கு போய் ரைடுன்ற பேர்ல லஞ்சம் வாங்குறான். அது மொத்த 3 பேருக்கும் பிடிக்கல. சுமித் வந்ததுல இருந்து இவங்களால அவங்களோட பிசினஸ் ஒழுங்கா பண்ண முடியல. அதனால இவங்க ஒரு பிளான் பண்ணி சுமித்தை ஒரு பெரிய கடைக்கு கூட்டிட்டு போறாங்க.